ஹலோ வலிக்கணும் மம்மி. வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு நேர வணக்கம். வாங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்க. வெங்காயம் உரிக்கிறேன். நாளைக்கு காலையில் எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் அவன் போயாகணும். அதுக்காக நான் 5 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சேன். டெய்லி ரொட்டீன் தானே? ஆமாம், டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்காது, உட்காந்துக்குவேன். மாவாட்டுறது இருந்தால் ஆட்டுவேன். மாவாட்ட வேண்டிய வேலை இருக்கு. நாளைக்கு 8:30 மாவாட்டணும். ஏன்னா நமக்கு நாளான்னைக்கு கோயிலுக்கு இட்லியை வச்சு கொண்டு போகணும். அதுக்காக பிள்ளைங்க ஆட்டினோம்னா பிடிச்சி போயிடுது. சாயந்தரமாக ஆட்டலாம். அப்படித்தான் ஆட்டணும். அரிசி எடுத்து வச்சுருக்கேன். காலையில் கிளஞ்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு உளுந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா அது நல்லா வரும். காலையில் உளுக்க வச்சோம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு ஆட்டலாம். சாயந்தரமாக ஆட்டினேன்னா நாளைக்கு காலையில் ஊற்றுறக்கு இட்லி ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் முன்னாடியே ஆட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப பிடிச்சி போயிடும், நல்லா இருக்காது. அதனால அதுவும் டைமிங் இருக்கா மம்மி? ஆமாம், அதுவும் டைமிங் இருக்குது. ஒரு சிலர் கைக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பிடிக்காது. ஒரு சிலர் கைக்கெல்லாம் பிடிச்சிடும். என் கைக்கெல்லாம் பிடிச்சிடும். அதெல்லாம் கைவாக்குதேன். இட்லி நல்லா வருது. இதுலாம் இப்போ பிடிக்காதவெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பிடிக்காதவங்களாம் கல்லுக்கெல்லாம் தான் இட்லி வச்சு சாப்பிடுவாங்க. முத்துமணி வீட்டிலலாம் இட்லி கல்லுக்கெல்லாம் தான் இருக்கும். திரும்பி உளுந்தெல்லாம் நிறைய தான் போடுவா. கரைச்சி வைக்கிறதுலாம் நல்லா தான் வைப்பா. என்னமோ தெரியல, இட்லி நல்லாவே இருக்காது. அதெல்லாம் ஒரு இதை அவங்களோட இதுதான் கைப்பக்குவம் சொல்கிறாங்கல்ல, அந்த கைப்பக்குவம். வள்ளிக்கு நம்மளோட கைப்பக்குவம் சூப்பர். இட்லி நல்லா இருக்கு. இட்லி சூப்பராக இருக்கும் எனக்கு. மற்றதெல்லாம் வருதோ இல்லையோ இட்லி சூப்பராக வரும். வள்ளிக்கு நம்ம என்ன மழை வர மாதிரி இருக்கு? ஆமாம், லேசாக மழை தூருது. அது இது அக்னி நட்சத்திரம் வந்துட்டாவே எப்போவுமே மழை வரும். அக்னி நட்சத்திர தொடுப்புன்னு ஆரம்பித்தாவே மழை வரும். ஆனால் ஆக்சுவலாக அக்னி நட்சத்திரத்துக்கு தானே மழை வரக்கூடாது. இல்லை, அந்த வெயில் பயங்கரமாக போடுறதுக்கு தான் அந்த மழையை காட்டுது. வெயில் பயங்கரமாக போடுது பாரு, அதுக்காக மழையே வருது. அக்னி நட்சத்திரம்னா என்ன மம்மி? அக்னி நட்சத்திரம்னா அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது எனக்கும் தெரியாது. ஆனால் 1 மாதம்னா? ஆமாம், 1 மாதம் கரெக்டாக. கத்திரி வெயில் 28 நாள். இந்த மாதம் கடைசி 28ஆம் தேதி தான் முடியும்னு நினைக்கிறேன். வெயில் வந்து அதிகமாக கொளுத்தும். ஆமாம், நார்மலை விட வெயில். ஆமாம், வேர்த்து ஊற்றுதுல, அனத்துது அப்படியே. எந்திரிக்கும் போதே வேர்த்து ஊற்றுது. முன்னாடிலாம் இப்படி வேர்க்காது. வெண்ணெயிலேருந்து தான் அப்படி எந்திரிக்கும் போதே ஃபேன்லேருந்து எந்திரிச்சு வந்தோம்னே வேர்த்து ஊற்றுது. இது காலையில் சொன்னீங்கல்ல? ஆமாம், திரும்ப போய் படுத்துட்டேன்னா. ஆமாம், அது மாதிரி படுக்கை விட்டு எழுந்து ஏசி ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கணும். வலிக்கணும் மம்மி. இன்னைக்கு டே ரொட்டீன் என்ன பண்ணுறதுன்னா, கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா நாளைக்கு, வெள்ளைப்பூடு வெங்காய குழம்பு, இதுதான் நாளைக்கு. சாம்பாராக வச்சு போர் அடிச்சு போச்சு. அதனால இப்படி மாற்றிட்டீங்களா? நாளைக்கு உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு மசாலா. இது நல்லா இருக்கும். சோத்துக்கு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்க? 3 உருளைக்கிழங்கு இருக்குது. அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேர் தானே. கேரட் 2, கையில் 1, 3. ஆமாம், 3. கேரட்டு 3 எடுத்துருக்கீங்களா? ஆமாம், கேரட் 2 ஈக்குவலாக எடுத்துக்கணுமா? ஆமாம், ஈக்குவல்னா சின்ன பெருசு இல்லை, இது சின்னது இல்லை. மம்மி இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே பரவாயில்லாமல் போச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க காலையிலேருந்து? என்ன ஒர்க்கு பார்த்தேன்? வீடு தொடச்சேன். இன்னைக்கு விரதம்ங்கிறனால வீடு தொடச்சேன். விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடு தொடச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ? இன்னைக்கு ஒரு 12 மணி போல் மத்தியானம் வீடு தொடச்சேன். சமைச்சிட்டேன் வெள்ளனாவே. அதுக்கப்புறம் வீடு தொடச்சேன். வீடு தொடச்சிட்டு குளிச்சுட்டு
அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு ம் அப்புறம் யூடியூப் இந்த மாதிரி இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ம் நான் காய் நறுக்கிறேன். ம் நாளைக்கு நறுக்கி வச்சா ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ம் நாளைக்கு நறுக்க உட்காந்தோம்னா சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ம் அதுக்கு வேறு எனர்ஜி எஃபெக்ட் போடணும் என்ன. அப்புறம் நமக்கு அங்கே வேறு முடியாது, ரொம்ப முடியாத மாதிரி வந்துடும். ம் அதனால ம் நறுக்கிறது ஒரு பெரிய வேலை தான். ம் அதனால தான் மேம் இந்த மாநாடு கல்யாணக்கார வீட்டுக்கெல்லாம் நறுக்கிறதுக்குனே ஆள் போட்டுறாங்க. ஆமாம், நறுக்கி கொடுத்தாச்சுன்னா வேக வைக்கிறது. ஆமாம், வேக வைக்கிறது. ஆமாம், அது அடுப்பு தான் வேக வைக்குது. ஆள் கொஞ்ச நேரம் நின்னா போதும். அந்த காலத்துல நிறைய பிள்ளைகிட்ட இருக்கவங்க ஒரு அம்மா நறுக்கி கொடுப்பாங்க, பிள்ளைய சமைக்குங்க. ம் அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாமே நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாமே ம் வீட்டில் ஆள் வேறு இல்லை, ம் ஆனால் அது வயிறு பசிக்குது, சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ம் நம்ம தான் பண்ண வேண்டியது. ம் நம்மளே அம்புட்டு வேலையும் பார்க்க வேண்டியது. ம் அப்போ சொல்லுவீங்களே மம்மி, உங்கள் அம்மா இதே நறுக்கி இங்கிட்டு வச்சுறதுக்குள்ளேயும் கொண்டு போயிடுவோம் நாங்கள்லாம். ஒரு புள்ள குப்பையெல்லாம் இப்படி இருக்கிறத கொண்டு போய் கொட்டிடும். ம் ஒரு புள்ள இது நறுக்குனதை கொண்டு போய் நறுக்குனதை கொண்டு போய் வச்சிடும். ஒருத்தர் சமைப்பாங்க. ஆ அம்மா வாழைத்தண்ணெலாம் சூப்பராக இருக்கும். அப்போ பிள்ளைய அதிகம் பார்த்துக்கிட்டா அது ஒரு ஆமாம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணோம்னா ஆமாம், கல்யாணம்லாம் இப்போ ஈஸியாகவே முடியும். சும்மா ஒருத்தர் கேட்டு வருவாங்க, நம்ம ஓகேன்னா ஓகே, இல்லை நமக்கு தரத்துக்கு அது ஒத்து வராதுன்னு நினச்சா விட்டோம்னா விட்டுரும். சும்மா ஒருத்தர் யாராவது ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறவங்க கேட்டு வருவாங்க. இப்போ மாதிரிலாம் இல்லை. கல்யாணமா இது மண்டபம் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. கல்யாண மண்டபங்கிறேன், இது இப்போ பதிஞ்செல்லாம் வைக்கிறோம்ல, அப்போ அதெல்லாம் கிடையாது. சும்மா தெரிஞ்சவங்கள்ட்ட இப்படி சொல்லி வச்சு பேசுறது. மேட்ரிமோனிலாம் கிடையாது, அப்போ எப்படி அப்படிலாம் முடிஞ்சிச்சு. எனக்கெல்லாம் அம்பாச்சிட்டு சொல்லி வச்சு தான் ஆயா பண்ணது. அம்பாச்சி தான் வந்து இதுங்களாம்னா உடனே அவங்களும் சரி ஓகேன்ட்டு வந்துட்டாரு. இப்போவுமே தான் ரிலேட்டிவ்குள்ளே இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அத்தை பையனு மாமா பொண்ணு ரிலேட்டிவ்ஸ் யாரும் அப்படிலாம் யாரும் உண்மையை சொல்றது இல்லை. இப்போ ரொம்ப இதுவாயிடுச்சு உலகம். இப்போ புரோக்கருக்கெல்லாம் காசு வாங்கிட்டு கல்யாணம் பேசுறாங்க. 25,000 30,000. அது இல்லை 2 லட்சம் கேட்குறாங்க ஒருத்தர். 2 லட்சம் 2.5 லட்சம். என்ன கை கால் ஊனமா? நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா குடும்பம் நடத்த வேண்டாமா? இப்படிலாம் அநியாயமாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு போக்குவரத்துக்கு காருக்கு காசு கொடுக்கணும். பொண்ணை போய் அவங்க பார்த்துட்டு வர்றதுக்கு நம்ம காருக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கார்லேயே தான் போவாங்களாம் புரோக்கரு. அவங்களுக்கு காருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க ஜாலியாக போகிறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறது இல்லை, அவங்களே போய் பார்த்துட்டு வர. அன்னைக்கு என்கிட்ட அப்படி தான் பண்ணாங்க ஒரு புரோக்கர். சரின்னு தான் கொடுத்தேன். நான் எவ்வளோ செலவழிக்கிறேன் தெரியுமா? அது அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு என்கிட்ட காசு வாங்கிட்டு போகுது. நம்மளை சரி மதுரைக்கு நம்மளை கூப்பிட்டு என்கிட்ட மேற்கொண்டு 3000 ரூபா அடிச்சு காருக்கு போகிறதுக்கு. அது ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் கூட்டிகிட்டு அது சுற்றுறதுக்கு நம்மளா கொடுக்க முடியும் என்ன? இதெல்லாம் கோமாளித்தனமா இல்லை. 6,000 வந்தாலும் எதுவும் அளவோட செலவழிக்கணும். ஒரு அன்னதானத்துக்கு கொடுக்கலாம், அதெல்லாம் ஒரு புண்ணியம். இப்படியெல்லாம் கொடுக்கலாமா? அநியாயம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு புரோக்கருக்கு ரொம்ப அநியாயம் பண்ணுறாரு. மனசாட்சி இல்லாமல் பண்ணுறாரு. இதில் வேற 2 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்கணுமா கல்யாணம் முடிச்சு விட்டாங்கன்னா? இந்த எக்ஸ்ட்ரா காசும் கொடுத்து 2 லட்ச ரூபா வேற கொடுக்கணுமா? கேட்டால் நாங்கள் 2-3 பேர் கைமாறுறோம் அப்படிங்குது புரோக்கர்களேவா? ஆமாம், புரோக்கர்கள். இன்னொருத்தர் சொல்லிதான் எனக்கு மீடியேட்டர் வச்சு தான் வச்சு பேசுகிறேன் அப்படிங்குது. மீடியேட்டர் வச்சு பேசுகிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னா. இப்போ எல்லாம் இன்னொரு லிங்க்லேயும் இருக்காங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. இதுட்டு தான் 100 ஃபோட்டோ இருக்கு. இதுவே ஒரு ஆளை இவ்வளவு எடுத்துக்கணும்னு சொன்னா யாரும் இதுபான்ட்டு அப்படி சொல்லுது. 3 பேர் கூட்டா நடத்துறோம். 3 பேர் கூட்டுனா ஒரு நாளாவது அந்த ஆளுங்க இருப்பா இல்லை அந்த இடத்துல, அந்த இதுல, அந்த ஆபீஸ்ல இது மட்டும் தானே இருக்கு. இது வேலைக்கு வச்சிருக்க 2 ஆளுங்க தான் இருக்கு.
கூட்டுனா ஒரு நாள் கூட ஆஃபீஸ்க்கு வராமல் இருப்பாங்க. அதெல்லாம் பேசிக்கிறது அப்படி நல்ல நேக்காக பேசிக்கிறது, நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சிருச்சு அதெல்லாம். கடைசி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னா காதலே வாங்கிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பட்டாள். என்ன ஒன்று தொலைக்க என்ன ஒன்றுன்னு தெரியல. கல்யாணங்கிறது பெரிய தலையை மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. இதுலையாவது கொண்டு போய் தலையை ஒரு வாளி இது இடுக்கா இருக்க ஒரு சின்னூண்டு வாளிக்குள்ள மாட்டிக்கிட்டு தலை எடுக்க வராது வரு. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறதும் பேசுறதெல்லாம் நினச்சேன். பையனுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி. பொண்ணுக்காக இருந்தாலும் நமக்கு செலவில் அவங்க பண்ணுறாங்களாம். பையனுக்குன்னா நம்ம தான் எல்லாம் பண்ணி ஆகணும். செலவழிச்சும் திருப்பியும் நிம்மதி இல்லாமல் பீஸ்ஃபுல் இல்லாமல் திருப்பியும் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யோசிச்சா. ஆனால் மற்ற கேஸ்டில் எல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்காது. அதுகளும் உணர்ந்து வாழுது. நம்ம கேஸ்ட்டு தான் ரொம்ப மோசமாக. இவ்வளவு செலவழிச்சு பண்ணியா அது இருக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்ட்டு போணுச்சுன்னா என்னோன்றது யோசிச்சு பாரு. அப்போ எங்களுக்கு கல்யாணம் பண்ணல, இதே குடும்பம், இதுதான் இதில் இருந்தாரு, இல்லைன்னா என்னவோ பண்ண எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க பெற்றவங்க. என்ன கை கழுவி விட்ட மாதிரி பண்ணிடுவாங்க. உனக்கு இவ்வளோ தூரம். அப்போ அப்படி விட்டுட்டோம்னா எல்லாருக்குமே நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதான் யாருமே அப்படி விடலையே. எல்லாரும் பிள்ளைய பொறுப்பா அதுக்கு சம்பாதிக்குதுங்க. இப்போ நீங்களும் சம்பாரிச்சிருந்தா என்னையும் தாங்கியிருப்பாங்க எங்கள் அம்மா விடும். நானும் வேலைக்கு போய் படித்து சம்பாரிச்சிருந்தேன்னா எங்கள் அம்மா விடும் தாங்கியிருப்பாரு. இப்போ ட்ரெண்டே மாறி போச்சு. அதனால தான் இப்போ இவ்வளவு கலவரமாக இருக்கு. நிறைய ஆம்பளை பிள்ளைகளோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. அந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு கொடுத்து கட்ட முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அத்தை அங்கே பொண்ணு செய்யணும்னா அவங்க அவ்வளோ கேட்குறாங்க இவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன இப்போ அந்த ட்ரெண்டே அப்படியே மாறி போச்சு. பொண்ணுங்க ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. இப்போ ஒன்றுமே தர வேண்டாம், நீங்கள் சும்மா பொண்ணை கட்டுங்கன்னா கூட பொண்ணுங்க இது படிச்சு விட்டு மாட்டேங்குதுங்க, அதுக்கு சம்பாதிக்குதுங்க. இப்போ பசங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. என்ன பண்ணுறது, புரோக்கர்கள் அதனால தான் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த வீக்னஸை பார்த்து நம்ம வெப்சைட்லேருந்து கேட்டா மம்மி பார்த்து கேட்டா அதுவும் கரெக்டாக முடியும். இன்றைக்கி நம்ம ஃபோன் பண்ணி கேட்ட மாதிரி கேட்டால் அது 100ல் 1 கூட கல்யாணம் முடியுறது இல்லையே. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க? அதுக்கு அவங்க ஜாதகம் பிறந்தலைங்கிறாங்க, அவங்களுக்கு வேலை பிடிக்கலைங்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் லவ் மேரேஜும் பெஸ்டியம். உங்களுக்கு இவங்க வினோத் சங்கீதா அவங்க லவ் மேரேஜானா? வினோத் சங்கீதா இல்லை, 2 பேரும் கல்யாணம்ப்பா. 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளையதான். வினோத் வந்து மலேசியாவிலேயோ சிங்கப்பூர்லேயோ போய் வேலைக்கெல்லாம் போனாப்பிலையா. 10th தான் படிச்சிருக்காங்க, 10th +2. சரி, அங்கே போய் நான் அவங்க இது படித்தேன். அங்கே போய் வேலைக்கு போனப்போலாம் அவங்க கடன் நிறைய இருந்துச்சான். கடன்னா ஏதோ கவர்மெண்ட் அவங்களோட வீடை இடிச்சு பிடிச்சான். என்ன எதனாலன்னு தெரியல, அவங்களோட வீடை இடிச்சு பிடிச்சான். அவங்க எந்த வீடை அதுக்கப்புறம் அந்த வீடை இடிச்சோன்னா அவங்களுக்கும் அதே தான் கதை, சீதா வீட்டுக்கும் அதே தான் கதை. அவங்க வந்து வீடையும் கவர்மெண்ட்ல இடிச்சு விட்டாங்களாம். அது என்ன காரணம்னு தெரியல. இடிச்சதுனால 2 பேருமே பக்கத்துல குடியிருந்திருக்காங்க. குடியிருந்தோன்னா வினோத் வந்து மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ வேலைக்கு போனாப்பிலையா. அங்கே வேலைக்கு போய் அங்கேயும் சம்பாரிச்சு இது பண்ண முடியல. அங்கேயே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், கடன் அடைக்க முடியல, வீட்டுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு நிறைவாக கொடுக்க முடியல, நல்ல சந்தோஷமா இருக்க முடியல. அப்போ சீதாவுக்கு கல்யாணம் ஆகலை, வினோத் சீதாவுக்கு கல்யாணம் ஆகலை. இப்படி இருக்கல அப்புறம் சீதா அவங்க சொன்னாருக்கு, சீதா அம்மாவோட வச்சு நம்ம 2 பேரும் கஷ்டப்படுறோம், பிள்ளைகளுக்கு வயசுக்கு வந்துடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணலாம், என் பொண்ணும் உங்களுக்கு பையனுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கா. கல்யாணம் பண்ண சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல. பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் ஏதோ யோசனை வந்ததுதான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம்
அப்படின்னு வினோத் சீதா தான் அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் சீதா தான். ம் அவங்க அத்தைகிட்ட இருக்கையெல்லாம் அந்த பசங்க அவ்வளோ தூரம் முன்னேற்றமா இல்லை. ம் ம் சீதா வந்ததுக்கு அப்புறம் தான் ம் ஐடியா கொடுத்து நல்லா பேசுது பாரு வீடியோவில், ம் சூப்பராக பேசுது. 57 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கா அவங்க. பெரிய சேனலா? அந்த பொண்ணு தான் முழுக்க முழுக்க முன்னேற்றத்துக்கு காரணம். வினோத் அவ்வளோ தூரம் பத்தாது. ஆனால் சொல்ல சொல்ல செய்கிறேன், ஆனால் அவ்வளோ தூரம் பத்தாது. அந்த பொண்ணு தான் சீதா தான் மெயின் காரணம் அவங்க குடும்ப முன்னேற்றத்துக்கு. என்ன மாதிரி வீடியோ போடுவாங்க அவங்க? இந்த மாமியா வச்சு வீடியோ போட்டாங்க, கொழுந்தனை வச்சு வீடியோ போட்டாங்க, அப்படிலாம் போட்டாங்க. இப்போ கொழுந்தன் தனி சேனல் வச்சிருக்காப்புல, தம்பி தனி சேனல் வச்சிருக்காங்க. அப்போ குடியிருந்த வீட்டை கொஞ்ச நாள் இப்போ நல்லா வீடியோலாம் போட்டோன்னா குடியிருந்த வீட்டை வாங்கிட்டாங்க. அந்த வீடை கேட்டாங்கன்னா அவங்களும் நாங்கள் சரி வேணா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பணம் கொடுத்து அந்த வீடை வாங்கிட்டாங்க. அந்த வீடை சுற்றி உள்ள இடம் ஃபுல்லாக வாங்கி, நல்ல பெரிய இடம், அந்த இடம் ஃபுல்லாக வாங்கி அதில் காய்கறி நட்டு நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க அவங்களும். காய்கறி வினோத் அப்பாவும் தான் எல்லா வேலையும் பார்க்குறது. அந்த அம்மா உடம்பு சரியில்லை, சுகரு. வினோத் அம்மா சுகர். வினோத் அம்மாவுக்கு சீதாவுக்கு தான் 2 பிள்ளைகளை பார்க்கவே சரியா இருக்கேன் அப்படி. ஆனால் அவங்க குடும்பம் முழுக்க முழுக்க முன்னேறது சீதா வரல. இப்பவும் அவங்க தான் பேசுவாங்க, அதுதான் பேசும் அந்த பொண்ணு தான். அந்த அவங்க குடும்பம் முன்னேற்றத்துக்கான மெயின் அதை. இப்போ கார் வாங்கிட்டாங்க, பெரிய கார் வாங்கிட்டாங்க, காம்பவுண்டெல்லாம் இருந்துட்டாங்க, பெரிய கார் வாங்கிட்டாங்க. நல்லா போகிற இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. கார் வாங்கிட்டா காரை சும்மா வச்சுக்கிட்டலாம் இல்லை, அடிக்கடி ஊருக்கெல்லாம் போகிறாங்க, நல்லா செலவு பண்ணுறாங்க, பையனை படிக்க வைக்கிறாங்க, நல்லா செலவு பண்ணுறாங்க, நல்லா இருக்காது. முழுக்க முழுக்க அவங்களுடைய முன்னேற்றம் சீதா வருதேன். அதில் அடிச்சுக்கிறது வேறு மாற்று கருத்தே இல்லை. வினோத் சொல்ல சொல்ல கேட்குறாப்புல, ஆனால் சீதா தான் மெயின். நல்ல விவரமான பொண்ணு. அந்த திவின்னு சொல்லி ஒரு பையன் சொல்லுவாரு. ஆமா, திவி. இன்னொரு பையன் பேர் நிவி. நல்ல பொண்ணு. இந்த காலத்துல அப்படி பொண்ணெல்லாம் கிடைச்சா போதும், குடும்பமே நல்லா வந்துடும். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், வசதியே இல்லாட்டி கூட அப்படிலாம் ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், ஏதோ ஒரு விதத்துல முன்னேறிடலாம். அதெல்லாம் 100ல் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ரொம்ப வினோத் ரொம்ப கொடுத்து வச்ச பையன், ஒய்ஃபு கிடைக்கும். எல்லாருக்கும் மனசான மம்மி காரணம் இல்லையா? மனசு தானே, இருந்தாலும் அந்த ஐடியாஸ் வரணும்ல, மூளையில தோணணும்ல அந்த ஐடியாஸ். இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லணும்ல. மனசு தானே. ஒரு சிலருக்கு இருக்கு ஜாம இருக்கு. இப்போ காரே இருக்கு, இப்போதான் நம்மள்ட்ட பணம் இருக்கு, நீ காரே இன்னொன்று வாங்கு அப்படின்னு சொல்ற எத்தனை கேனங்கள் இருக்கு என்ன. அதை இல்லாம இதை இன்னொன்னுல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா நம்ம வளரணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்கிறவங்க தான் கெட்டிக்காரு. இன்னொரு கார் வாங்கினா இதுவா? இன்னொரு கார் வாங்கினா கார் தான் ஏற்கனவே இருக்கு. கார் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு எதுக்கு 2வது காரு? வீட்டில் இருக்கால பயன்படுத்துவாங்கல்ல. வீட்டில் 2 பேர் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்கன்னா எதுக்கு ஆடம்பரமா? இது ஆடம்பரமா. இதே உனக்கு அந்த பணத்தை நீ வட்டிக்குன்னா பணம் இந்த கரெக்டா தாரவங்களை பார்த்து விட்டா அதுல பெனிஃபிட் இருக்கு என்ன. பேங்க்கு அந்த மாதிரி டெபாசிட் பண்ணலாம். அப்படி சும்மா வெளியே பூதியிலையும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலும் பணம் போயிடும். அந்த பொண்ணு நல்ல ஐடியாவா பண்ணுது, போய் நல்ல திறமை. சீதா பயங்கர திறமை. மணி அடுத்தடுத்து டெவலப் பண்ணதான் டெவலப்மெண்ட் பாருது. நல்லா பேசுது, நல்ல விவரத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசுறது வீடியோவுக்கு சூப்பரா பேசுது. நல்ல டேலண்ட். எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலுமே ஈக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் வினோத்துக்கு வரலைன்னா அவங்க குடும்பமே இதுவாக இருக்காது. இப்போ தம்பியும் தனி சேனல் வச்சிருக்கேன், அவனும் விவரமாயிட்டேன். தம்பிக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, ஒரு குழந்தை இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த 2வது பையனை பெற்றுக்கிட்டு இருக்காரு. கடல்லாம் இருந்துச்சு, ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் திருப்பிட்டாங்க. திருப்பி மாமியாட்ட கொடுத்துருச்சு எல்லா நகையும் திருப்பி. நல்ல சமத்தா பண்ணுது.
அட நம்ம தானே சம்பாரிச்சோம், நம்மளே வச்சுக்கோன்னு இல்லை. மாமியாக்குள்ளதான் மாமியாட்ட கொடுத்துருச்சு. மாமியாவுக்கும் நல்லா பண்ணுது செய்யுது. மாமியா வீட்டோட தான் வச்சிருக்கு. நல்லா ஒரு பெருந்தன்மையோட பண்றாங்க, செய்யறாங்க நல்லா. நம்மள இருந்தாக்க நாங்க உழைச்சு உனக்கு தர முடியுமா, ஓம்கிட்ட திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்பீங்க நம்ம வீட்டுக்குள்ளே. என்ன நானே என் புருஷனை உழைச்சி உங்களுக்கு போட்ட முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த பிள்ளை நகையெல்லாம் திருப்பி அன்னைக்கு காமிச்சிச்சு. எல்லாம் மாமியாட்ட கொடுத்துருச்சு. வேற தங்கச்சீட்டை வாங்கிருச்சு. இருக்கு தங்கச்சீட்டை எல்லாம் வாங்கி அடகு வச்சிருந்தாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருச்சு. இது விட்டு நகையும் இந்த எடுத்துக்கிச்சு, எல்லாம் திருப்பிட்டாங்க. 10 லட்சம் 20 லட்சத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் திருப்பிட்டாங்க. திருப்பி இப்போ கார் வாங்கிட்டாங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க. காரு, வாஷிங் மிஷினு. அம்மா வீட்டுக்கு இது வாங்கி கொடுத்துருக்கு, என்ன ஏசி. அம்மா வீட்டுக்கு தங்கச்சியும் அக்காவும், தங்கச்சியும் இருக்கு. அதுக்கு தங்கச்சிக்கு குழந்தை இல்லை. அம்மா வீட்டுக்கு போய் அம்மா வீட்டுக்கு ஏசி வாங்கி கொடுத்துருக்கு, 2 மாசம் சேர்ந்து. நல்ல பிள்ளை, நல்லா புரிஞ்ச பிள்ளைய. அந்த மாதிரி ஒய்ஃப் எல்லாம் கிடைக்கணும், நம்மளெல்லாம் கிடைக்காது. மெச்சூரிட்டியா இருக்கு, யோசிக்குது. பிள்ளையும் அதுவே தான் வளர்க்குது. அந்த சின்ன பையன் அவ்வளோ அழகா இருக்கேன். பொட்டு நல்லா பெரிய பொட்டை வச்சு, நல்ல நம்ம ஆளுங்க பிள்ளை மாதிரியே குளியாட்டி பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு தேங்காய் எண்ணெய் தடவை எல்லாம் நல்லா நீட்டா பண்ணுது. இத்தனையும் அவங்க எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்க அம்மா வீட்டுல. அம்மா பண்ணதெல்லாம் இந்த பிள்ளை நல்லா மெச்சூரிட்டியா ஆயாவெல்லாம் பண்ற மாதிரி பண்ணுது. அதெல்லாம் அதிசயம் தானே. நல்ல மெச்சூரிட்டியா இருக்கு. வினோத்துக்கு அந்த அளவு புரியாத, நான் சொல்லு கேட்கிறாப்புல. புரியாத பையன் மாதிரிதான் இருக்குது பார்த்தா. ஆனா சொல்ல கேட்கிறாப்புல. கார் நல்லா இப்போ ஓட்டுறாப்புல. சொன்னது கேட்கிற புருஷன் கிடைச்சா போதும், என்னை கேட்டா. பெருசா ஒன்றும் இல்லாட்டி கூட அதுதான் சந்தோஷம். என்ன பெரிய ஆளா இருந்து சொன்னது கேட்கலன்னா அதுல என்ன நிம்மதி இருக்கு? என்ன 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டுக்குள்ள இல்ல. பொம்பளை குடும்பம் முன்னேற்றத்துக்காக எந்த பொம்பளையுமே யோசிப்பா, புரியுதா? வீட்டுல பொம்பளைன்னாவே பொம்பளை எந்த பொம்பளையும் ஒரு புருஷனை கவுக்கணும், பிள்ளைய கவுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே கிடையாது. குடும்ப முன்னேற்றத்துக்காக எந்த பொம்பளையுமே யோசிப்பா. அந்த மாதிரி இருக்கலாம். பொம்பளை சொல்றதை கேட்டு சரி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டானா குடும்ப மேம்பாட்டுக்கு வரும். நீ என்ன சொல்றது, நான் சம்பாதிக்கிறேன், ஏம்ட்டு காசை நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாக்க ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டம் வரும்போது இவங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. கடைசி யார்கிட்ட வீட்டுக்கு வந்தானே வரணும், வேற எங்கே போறது? அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக முடியுமா? கொடுத்தவன் வீட்டுக்கு கொடுத்தவன்ட்டு போய் இப்படி வெளியே நின்று ஒரு டம்ளர் தண்ணியாவது வாங்கி கொடுக்க முடியுமா? யார் நீன்னு கேட்பாங்க. இதே வீட்டுல உள்ள பொண்டாட்டியா இருந்தா ஐயோ பாவம் கஷ்டப்படுறீங்களே, இந்தாங்க தண்ணி, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஒரு நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரம் சொல்லுவாள்ல. யோசிச்சு பாரு. இதே அடுத்தவன் இறக்கப்படுவானா, சீச்சி இப்போ பொம்பட்டை எல்லாம் போச்சா, இனிமே நீங்க இருக்காத போ அப்படின்னு தானே விரட்டுவாங்க. அதே அடுத்தவங்களுக்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் இது வித்தியாசம். வீட்டில் இருக்கவங்க தான் என்னைக்குமே, வீட்டில் உள்ளவங்க தான் என்னைக்குமே ஸ்டாண்டர்டு. புரிஞ்சவங்களா இருக்கணும். புரியாத பொம்பளை சொல்றதையும் ஆம்பளை கேட்க கூடாது. ஒரு சில பொம்பளையும் நிறைய புரியாதவங்களும் இருக்காது, நான் பார்த்த வரைக்கும். புரிஞ்சவங்களா இருக்கணும். முன்ன சீதாவெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல மெச்சூரிட்டியான பொண்ணு. அந்த மாதிரி உள்ளவங்க சொன்னதை கேட்டா முன்னேறிடலாம். இந்த வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு தூரம் முடியாந்துருச்சுல. அவங்கள மாதிரி சப்ஸ்கிரைபர் யாருமே வச்சுக்கல. கேமாஸ் கிச்சன் கூட அவ்வளவு இல்லை. அவங்கதான் இப்ப சப்ஸ்கிரைபர் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. 57 லேக் இருக்கு. அவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அந்த பொண்ணு. ஆனா பேசுறது நல்லா பேசுது, நல்லா விடாம பேசுது, நல்லா பேசுது, நல்ல சிகப்பா நல்லா இருக்கு. அதான் வினோத் சொல்றாப்புல, நான் சிங்கப்பூர் போய் கடனை எடுப்போம்னு நினைச்சு சிங்கப்பூருக்கு போனதெல்லாம் பேசிட்டு கடைசி ஆனா யூடியூப்ல எல்லாம் பண்றது பூரா வினோத்து தான். இது நீங்க பண்றதெல்லாம் பண்றது பூரா வினோத்து தான். இது வீடியோ எடுக்கிறதும் வினோத்து தான். இந்த பொண்ணு பேசுறது மட்டும்தான். மற்றபடி வீட்டுல குழம்பு வைக்கிறது, சோறு பிடிக்கிறது, வெளியே அடுப்பை கொண்டாந்து வச்சு, அவங்க வெளியே அடுப்பை இந்த மாதிரி இதுல கொண்டாந்து வச்சு விறகடுப்பை வச்சு என்னென்னமோ பண்றாங்க. அதுலயும் பண்றாங்க, குச்சிக்கிழங்க வைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் வீடியோ நிறைய போகுது.
ஆமா அவங்க மாமியா அதை பண்றேன் இது ஆமா அதை பண்றேன் இது பண்ணிட்டு மாமியா அது பண்ணோம் எல்லாம் விறகடுப்பு வெளியே வச்சு பண்றாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா போகுது. நல்ல டேலண்ட், நல்ல பிள்ளை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டாந்தது பெரிய அதுதான் அச்சீவ் பண்ணதுன்னா உண்மையில. ஆனா பெரிய ஆடம்பரமும் பண்ணிக்காது. நான் தான் பண்ணேன்லாம் ஆடம்பரமும் பண்ணிக்காது. அது எப்பவும் போல சிம்பிளா தான் இருக்கு. வீட்டுல இருக்கவங்களையும் முன்னேற்றம் இப்பவும் சிம்பிளா தான் இருக்கும். இப்பவும் ஒரு சுடிதார் ஒரு இது பெரிய விதத்துல ஒன்றும் பண்ணிக்காது, சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இப்ப நிறைய பணம் இருக்கும் அவங்கள்ட்ட எல்லாம். அவங்களுக்குலாம் நிறைய கணக்கு இதுல போகுது. நல்ல பிள்ளை. நீங்க எப்பவும் அந்த மாதிரி எல்லாம் மருமக கிடைக்கணும். கிடைக்கவெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் வந்துச்சுன்னா புருஷன் சொன்னது கேட்டா மட்டும் போதும், மேம்பாடைக்கு கொண்டாந்துரும். இந்த வீடியோ எடுக்கிறது இந்த வேலை பார்க்கறதே அது. ஆனா கார் ஓட்டுறேன் இப்ப வினோத். கார் ஓட்டுறேன். அவங்க வாங்கின காரை வந்து சிட்டிக்குள்ளே எல்லாத்துலயுமே ஓட்டிக்கிட்டு போறேன். நல்ல வெளியூர் பயணம் எல்லாம் போறாங்க. கும்பகோணம், அங்கே மாயவரம், தஞ்சாவூர், அங்கே இங்கே எல்லாம் போறாரு. அதுக்கும் மாமியாவையும் ஒவ்வொருக்கா கூட்டிட்டு போவோம். ஒவ்வொருக்கா இவங்க ஃபேமிலியோட, இவங்க அம்மா வீட்டுக்கு போறதுன்னா இவங்க ஃபேமிலியோட போயிடுவாங்க. நல்ல பிள்ளை. நம்மளெல்லாம் அந்த மாதிரி பிள்ளையெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோம். நம்மளெல்லாம் சும்மா மொட்டை ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுல அது இருக்கு உங்க வீட்டுல அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறது. நம்ம கேஸ்ட்ல வேஸ்ட்டுப்பா. ஒரு பொறுத்து நடத்துறது இல்லை. இருந்துச்சுன்னா உன்கிட்ட இருந்துச்சுன்னா உன்னையும் திமிரி வச்சுக்கிட்டு நானும் சாப்பிட்றேன் எனக்கும் பண்ணுங்க. அதுல வேற குறை வேற கோச்சுக்கிட்டு வேற உட்காந்துக்கிறது என்ன. அப்படிதான் பண்ணுங்க. நம்மள செல்லம் கொடுக்கறத அந்த காலத்துல உங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்ப நான்லாம் அந்த அளவுக்கு பொறுப்பா வந்தேன்னா அந்த சீதா மாதிரிதான். ஆனா சீதா கூட அம்மா வீடு ஆதரிச்சிருப்பாங்க அந்த புள்ள போயிருந்தா. ஏன்னா இந்த காலம் தானே அந்த புள்ள பிறந்தது. ஆனா அந்த புள்ள நம்ம நிலையா நிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், நம்ம குடும்பத்தை நல்ல மேம்பாடாக்கணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் அது இந்த அளவுக்கு வர முடிஞ்சிச்சு. எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு நல்லா வரணும். அதே அது ஒரு வாட்டி சொல்லிருந்துச்சு, எப்படியும் வினோத் நல்லா வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிருச்சு. நிறைய கடை வாங்கியிருக்கான்னு பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் கேள்வி பண்ணாங்களாம். அவனை போய் நீ கட்டியிருக்கியா, அவன் இங்கே நல்லா வர போறேன், அவனை போய் கட்டியிருக்கேன் இங்கே நல்லா வர போறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணாங்களாம். அப்ப இந்த பொண்ணு சொன்னான், இந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைச்சுட்டான். எப்படி சொல்ல முடியும் நடக்கிறதுக்கு முன்னாடியே மனசுல நினைச்சுக்கதான் முடியும், வெளியில சொல்ல முடியாதுல்ல. அப்ப சொன்னுச்சான் அந்த புள்ள, இல்ல மனசுக்குள்ள நினைச்சிட்டான் எப்படியும் ஒரு நாள் அவன் நல்லா வருவேன், அவன் கார் வாங்குவேன், வீடு வாங்குவேன், எல்லாம் நல்லா வருவேன்னு எனக்கு அப்பவே அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. அதான் இப்ப வாங்கிட்டேன். கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்லிச்சு. ஆனா இப்போ அது தற்பெருமை அடிச்சுக்காதுப்பா. வினோத்து தான் சொல்லும் பாவம். வினோத்து தான் நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லும். மற்றவங்க மாதிரி நான் தேன்னு அடிச்சுக்காது. ஆனா அந்த பிள்ளைதான் முழுக்க எல்லா ஐடியாஸும் எல்லாமே அதே. இது செய்யலாம், பணம் இருந்துச்சா, நகை அடகு இருக்கு, அதை திருப்புவோம் முதல்ல. என்ன எது செய்யணுமோ முறைப்படி செய்யும். இல்ல பணம் இருக்குன்னு நினைச்சு எல்லாம் நகையெல்லாம் திருப்பினதுக்கு அப்புறம் தான் கார் வாங்கினாங்க. காரை முதல்ல வாங்கி ஆடம்பரம் பண்ணல, நகையெல்லாம் திருப்பினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கார் வாங்கினாங்க. நல்ல பொண்ணு, சூப்பர் பொண்ணு. நம்மள எல்லாம் கிடைக்காது அந்த மாதிரிலாம். நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைலாம். ஒரு குடும்பம் சாதாரணமா அவங்க மாமனார் வந்து சும்மா விவசாயம் தான். இப்ப அவரையெல்லாம் நல்லா ஆக்கிடுச்சு. அவர் ஆனா சொன்னா வெட்டுறாரு குத்துறாரு. அந்த இது அதுல கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நிறைய இது விவசாயம் பண்றாரு அந்த இடத்துல. நம்மளெல்லாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். இருக்கும்போது செய்யறதுக்கு என்னமோ சொல்லுவாள், மாட்டுல பால் கறக்கிறது ஈஸி, காம்புல பால் கறக்கிறது ஈஸி. இதே கொம்புல பால் கறக்கிறது கஷ்டம் தானே. இப்ப இந்த பொண்ணெல்லாம் கொம்புல பால் கறந்த மாதிரிதான். காம்புல பால் எப்பவுமே இருக்கும்பா, அது கறக்கலாம். என்ன இந்த கமல் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவான்ல, கொம்புல பால் கறக்குறதுங்கிறது அது பெரிய விஷயம் தானே. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது ஜீரோவா இருந்த குடும்பத்தை மேலாக்கி கொண்டாந்து. அப்ப அது பெரிய தானே. இவ்வளவு கடனோட இருந்த குடும்பத்தை இவ்வளவு தூரம் மேலாக்கி கொண்டாந்து. அதுதான் சேலஞ்ச். அந்த பிள்ளையெல்லாம் பாராட்டணும்.
ஆனால் மாசமா இருக்கையில மூஞ்சியெல்லாம் வீங்கி இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் மூஞ்சியெல்லாம் வீங்கிருச்சு, ஏதோ மூச்சு வாங்கும், அதுக்கு பேசல மூச்சு வாங்கும். அது இந்த அயன் சத்து குறைவா இருக்குமோ நம்ம. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. குழந்தை பிறந்தப்புறம் மூச்சு வாங்கும், கொஞ்ச நேரம் இங்கே இறங்கிட்டாவே மூச்சு வாங்கும். அதோட வீடியோ போடுவோம். ஆனால் வீடியோவுக்கு பேசும். புருஷனை டே வாடா போடான்னு சொல்லுங்க. மழை அதிகமாக இருக்கும். மழை அதிகமாக நம்ம இந்த காலத்தில் அதை அப்படி தானே கூப்பிடுறாங்க எல்லாரும். நரிக்கியா ஜம்மி நரிக்கியா கேரட் மம்மி தோசை ஊற்ற போகிறீங்களா? ஆமாம், எனக்கு அவங்க வீட்டு சேனலில் ரொம்ப பிடிக்கும். வினோத் சீதா பார்க்க பிடிக்கும், பார்ப்பேன். எத்தனை வருஷமா மம்மி பார்க்குறீங்க? நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக பார்க்குறேன் அவங்க வீட்டு சேனல். எனக்கு பிடிக்கும். ஒரு வளர்ச்சியும் தெரியும், ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஒரு வளர்ச்சியும் பார்த்துட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி உள்ள வீட்டு தான் பார்ப்பேன். இந்த மொட்டையை ஆடம்பரம் பண்ணுறவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு சிலர் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களும் நல்லா வீடியோ போடுறாங்க, நல்லா இதேன். ஆனால் அவங்க ஒன்றும் இல்லாட்டி கூட ஆடம்பரம் பண்ணுவார். இவங்கெல்லாம் ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க, நல்ல கருத்தா கொடுப்பார். இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு சிம்பிளா தான் இருக்கும். இன்ன வரைக்கும் நம்ம வளர்றதோட எல்லாரையும் சேர்த்து வளர்க்கணும். அதான் ஒரு அழகு. ஒரு குடும்பம்னா எல்லாரையும் சேர்த்து வளர்க்கணும். எங்கள் அம்மா வீடு, எங்கள் மாமியார் வீடு எல்லாரையும் சேர்த்து வளர்க்கணும். நான் இருக்கக்கூடாது. நான் பெரிய ஆளுன்னே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மாமியார் வீட்டில் குழந்தை இருந்தால் குழந்தையும் சேர்த்து எப்படியும் கொண்டாந்துடணும். நம்ம ஐடியா என்னவோ அதே மாதிரி கொண்டாந்துடணும் குழந்தையும். ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை அவனுக்கு. அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு சுகர் வந்துருச்சு. உடம்பு சரியில்லைங்க. இப்போ பார்த்தாலும் அவங்க ஆனால் உள்ளியா தானே இருப்பாங்க. உள்ளியா தான் இருக்காங்க. ஆனால் சுகர் இப்போதான் எல்லாருக்கும் வருது. சுகர் தான் என்னவோ தெரியல, அப்படி இல்லை வருது. சைஸ் பார்த்துலாம் வராதா? சைஸ் பார்த்துலாம் வராது. சுகர் உள்ளியா இருக்கு, ஒன்றும் வருது. அதுக்கு நம்ம எத்தனை தோசை ஊற்றலாம் பார்ப்போம், எத்தனை தோசைக்கு இருக்கோ. சாதம் கொஞ்சம் தானே இருக்கு. சாதம் வச்சுக்கிட்டு ஒரு 2 தோசை வேணும் ஒரு ஆளுக்கு. அப்போ 5-7 தோசை ஊற்றலாம் போதும். சீதாவோட சமத்துக்கெல்லாம் நான் கால் வீசி கூட மாட்டேன். ஏன் மம்மி, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தானே இம்ப்ரூவ் பண்ணுங்க. நான் தானால எனக்கு அந்த பொண்ணு பிஇ படிச்சிருக்கும் போல. அந்த பொண்ணு பிஇ படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு ரொம்ப டேலண்டாக இருக்குது. நம்மளாம் அது கால் வீசி கூட வர மாட்டோம். மழை எனக்கு ஐடியாஸ் கொடுக்க தெரியும். ஆனா அந்த படிப்பறிவை பத்தி எல்லாம் அவ்வளவு தூரம் தெரியாது. இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளவு தூரம் தெரியாது. அதெல்லாம் எல்லாமே தெரியுது, நல்லா புரிஞ்சுக்க. இங்கிலீஷ் எல்லாம் நல்லா தரவா தெரியுது. அதுவும் இன்ஜினியர் தான் இருக்கு. சங்கீதாவும் இன்ஜினியர் படிச்ச பிள்ளைதான். அம்மு அரசன் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அம்மு அரசன் அவங்க 2 பேருமே. அவங்க அரசன் படிக்கல இருக்கு. அம்முதான் டிகிரி ஏதோ. ஆனா அவன் சொன்னது கேட்குறேன். அதனால அவங்க குடும்பம் நல்லா வந்துருச்சு. அவங்க வீட்லயும் அவங்க அம்மா அப்பா சைலண்ட் தான். இவங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ வினோத் சீதாக்கு? மந்த்லி ரெவன்யூ எப்படியும் அவங்களுக்கும் 2-2.5 லட்சம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க விட்டு சொல்லலை அந்த பிள்ளை. தருண் சுந்தர் சொன்னதை வச்சு தானே அவங்க விட்டுலாம் சொன்னேன். தருண் சுந்தர் விட்டு சொல்லலை வினோத் சீதாக்கு. அவங்கெல்லாம் 15 லட்சம் 17 லட்சம் இருக்கு சப்ஸ்கிரைபர். இவங்களுக்கு 57 லட்சம் 58 லட்சம் இருக்கு சப்ஸ்கிரைபரு. அப்ப நிறைய தான் இருக்கு, கூட தான் இருக்கு. டாப் லீடிங்ல இருக்காங்க இவங்க. அதுக்கு அடுத்துதான் மற்றவங்க யாரு நான் இப்ப பார்த்தேன். அவங்கெல்லாம் அதுக்கு அடுத்துதான் இருக்காரு. கிச்சன்லாம் பிசினஸ். இதுல ரெவென்யூ ரொம்ப இல்லாட்டியும் பிசினஸ் தனியா ஆரம்பிச்சிட்டாரு. ஃபேக்டரி மாதிரி அது அதுலேருந்து வருமானம் வருது. ஆர்டர் போடுறது எல்லாம் பணத்தை வாங்கிட்டு தானே ஆர்டர் போடுறாரு.
பணம் அனுப்ப சொல்லிதான் ஆர்டர் போடுறாரு. பொருளும் வித்துரும், வித்துரும், பொருளும் வித்துரும், பணமும் சேஃப்டி ஆயிடும் நமக்கு. இதை கொடுத்து விட்டு நம்ம தொங்க வேண்டாம்ல. ஆமாம் ஆமாம். அது மாதிரிதான் ஆர்கே ஃபேமிலியோ நம்ம ஒரு குண்டா ஒரு அம்மா ஸ்பீடா பேசும்ல, அவங்களும் வீடியோ ரொம்ப போடுறது இல்ல, பொருள் தான் மைங்கில வச்சு 2 மைங்க, அந்த மைனுக்கு தான் அன்னைக்கு பொண்ணு வாக்கணும்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்க அவங்க. இந்த பையனுக்கு மூத்த பையனுக்கு அதுல ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டு முடிஞ்சு எனக்கு உங்க 2வது பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல. அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. அதுக்குன்னே தனி ஆபீஸ்க்குன்னே தனி வீடு கட்டி தனி மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி கடன்னு பேசும்ல ஒரு அம்மா. அவங்க ஆமா பெரிய பையனுக்கு இப்பதான் பொண்ணு அமையணும்னு சொல்லி குலதெய்வம் கோயில்ல போய் வேண்டிட்டு வந்தாங்க. கடன்னு பேசுவாங்க அவங்க. கடன்னு பேசுவாங்க. அவங்க வீட்லயும் அவங்க வீட்டுக்காரர் நல்லவர். அது மாதிரி பசங்களும் கல்யாணம் பண்ணா நல்ல. ஆனா ஒரு பொண்ணு கமெண்ட்ல சொல்லிருச்சு, சின்ன பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பெரிய பையன்கிட்ட பொண்ணு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணு கமெண்ட்ல சொல்லிருச்சு, எனக்கு சின்ன பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு 2வது பையனை, பெரிய பையன் கொஞ்சம் குண்டா கொஞ்சம் குண்டா என்னமோ மாதிரி இருப்பேன். இந்த காலத்துக்குள்ளேயே அழகையும் பார்க்குது இல்லை, சின்ன பையன் அழகா இருக்கேன் உள்ளியா. அவங்க கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களாம் நல்லா ஈஸியா வளர்ந்துட்டாங்க. இப்போ இது போடுறது இல்லை, ரொம்ப வீடியோ ரொம்ப போடுறது இல்லை, இந்த வியாபாரம் தான். அவங்களுக்கு நிமிஷ நேரம் உட்கார முடியல. வெங்காய வடகம் அதெல்லாம் போடுறாங்க எல்லாம். நிமிஷ நேரம் உட்கார இல்லை. ஆர்டர் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆர்டர் எடுக்கிறதுக்குன்னே தனியா வச்சிருக்காரு. ஆமா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஆர்டர் எடுக்கிறதுக்குன்னே தனியா வச்சிருக்காரு. அவங்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டாங்க. வீடியோ போடுறது வினோத் சித்தா அது பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு ஆள் பலம் இல்லை, ஆள் எல்லாம் போட முடியாதுன்னு அவங்க வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ லாங் வீடியோ இந்த ஷார்ட்ஸு இதுதான் போடுறாங்க அவங்க. இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆனால் வேணா அது செய்கிறாங்களோ தெரியல. இப்போ சின்ன பிள்ளைய தானே. வீடியோஸில் தான் கான்சென்ட்ரேஷன். ஆமாம் வீடியோஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பிஸ்னஸ்க்கு போயிட்டாங்க. ஃபேமஸ் கிச்சன் இவங்கெல்லாம் பிஸ்னஸ்க்கு போயிட்டாங்க. இது எப்பயாவது ஒரு வீடியோ போடுறாங்க. இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சத்த கூலாக இருக்குல்ல? கொஞ்சம் கூலாக இருக்கு. நல்லா நைட்டு ஃபுல்லாக மெஞ்சா மம்மி நல்லா இருக்கும். அதான் இந்த அட்சய தேதி அட்சய தேதிங்கிறேன். அக்னி நட்சத்திரத்தோடுக்குள்ள எப்படியும் மழை வந்துடும். அதனால அக்னி நட்சத்திரத்தோடுக்கு பயப்பட வேண்டாம். வெயில் ரொம்ப அழுத்தம்னாலும் ஒரு பக்கம் மழை வந்துடும். நீங்க சொன்ன மாதிரியே மழை வந்துடும். நான் சொன்னல அக்னி நட்சத்திரத்தோடுக்குள்ள மழை வந்துடும். எனக்குலாம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனா இதுக்கு அந்த 1 மாசம் ஓட்டுனது கஷ்டம் தானே மம்மி? ஆமா. எவ்வளவு வேர்க்குதுன்னு எவ்வளவு. இப்படியே மழை வந்துகிட்டே இருக்கும். நீ நம்ம தேருக்கு போயிட்டு வருவோம்ல, அப்பெல்லாம் மழை வந்துகிட்டே இருக்கும். ஆனா தேர்ல சாமி தூக்கி வைக்கல, மழை வரக்கூடாது, சாமி இறக்கி வைக்கிற வரைக்கும் தேர் சாமி நனையக்கூடாதுங்க. அதுக்கு தான் கொடை வச்சிருக்காங்க. கொடை வச்சிருக்காங்க, இருந்தாலும் இறக்கி தூக்கிட்டு வரும்போது சத்தத்தை ஒரு சொட்டு தண்ணி கூட படக்கூடாது. சாமி மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படக்கூடாது. ஆனா கொடையெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஒரு தடவை பார்த்தோம்ல பெருமாள் கோயில்ல மழை வருது சாத்திப்பாங்க. நான் இப்ப யோசிச்சேன், மழை வருது சாமி எப்பறம் உள்ள கொண்டு போவாங்க, கொடையெல்லாம் வச்சு கொண்டு போகணும். அது அப்படிதான் கொண்டு போகணும். சாமி நினைக்கக்கூடாது. நம்ம இந்த வாட்டி அம்பு போடுறதுக்கு மழையில அம்பு போடாது சாமி. அம்பு போடுறதுக்கு வராது மழை பெய்ஞ்சுன்னா. ஓ அதாவது பிளேஸ்லேயே உட்காந்துக்கோ. ஆமா சாமியெல்லாம் நம்மள மாதிரி தானே. ஆமாம் சாமியை நினைக்கக்கூடாது. அது என்னென்னவோ இது பண்ணி அவங்க இது மருந்தெல்லாம் சாத்தி சாமிக்கு சக்தி ஏற்றுறாங்க. அந்த சக்தி மழை வந்துச்சுன்னா அது இதாகிடும். அதனால சாமியை நினையாம பத்திரமா நம்ம எடுத்த வாடியே கொண்டு வச்சிடணும். தூக்கின வாடியே அதுக்காக. ஆமா சாமி சும்மா ஒன்றும் கோயிலுக்குள்ள இல்லை, அதுக்கு அவ்வளோ தூரம் சக்தியை உருவேற்றுறாரு.
அதனாலதான் கோயில் ஆலயத்துல போய் வேண்டுனா நமக்கு நல்லதுன்னு சொல்லி நடக்குது. ஆமா சில ஆலயங்கள்ல அது எதுக்குன்னு போனோம்னா நடக்குது. ஆமா இப்ப கல்யாணத்துக்குன்னா இந்த கோயிலுக்கு திருமணச்சேரி போனாது. அதே மாதிரி இப்ப ஒருத்தருக்கு அந்த கர்ப்பம் மாறுறதுக்கு ஒருத்தருக்கு அந்த இதுக்கெல்லாம் பேரையூர்லாம் விசேஷமான ஸ்தலம். போய் அந்த காலத்துல இருந்து அதெல்லாம் சின்ன திட்டம் இல்ல. பேரையூர்லாம் ராகுக்கு நாகத்துக்கு இப்ப சொல்லல பிள்ளை இருக்குது. அதெல்லாம் பெரிய இதுவான இடம். அப்ப நீங்க கல்யாணம் பண்ணையில இருந்தவா? ஆமா எனக்கே ஆயா அதை கூட்டிட்டு போனாங்க என்னையவே. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கையில என்னை ஆயா ஒரு நாள் கூப்பிட்டு போய் நான் போட்டிருந்த பாவடை தாவணி சேலையெல்லாம் மாத்திட்டு மறுக்க புதுசு கட்டிக்கிட்டு அதை போட்டுட்டு வந்தோம். எனக்கே அங்கே போயிட்டு இருந்தேங்க. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? அதெல்லாம் ரொம்ப நாளா இருக்கு. அது எனக்கு தெரியும். என் வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோயிலாம் 60-70 வருஷத்துக்கு மேல இருக்கும். பரவாயில்ல. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்கு. பேரையூர்லாம் ஒரு நல்ல இந்த மாதிரி ஸ்தலம். பேரையூர்லாம் அது ராகுக்கு தனி கோயிலா தெரியல. ராகுக்கான தெரியல. ஆனா நாகத்துக்கு அதனால கல்ல இது அடிச்சு வைக்கிறோம். ஆமா எல்லாரும் பரிகாரத்துக்கு அடிச்சு வச்சு. அது நம்ம ஏரியால இருக்கிறது ஒரு நல்ல நமக்கு ஒரு இதுதான். நம்ம ஏரியாவில் எல்லாம் காரை கொடுத்துட்டு வருவாங்க. எல்லாருமே எவ்வளவு பேர் வர்றாங்க கார் கொடுத்துட்டு. அது மாதிரி திருமணச்சேரி அங்கே போயிட்டு வந்தா கண்டிப்பா கல்யாணம் முடிச்சிருமா. திருமணச்சேரி இந்த மீனா கோயில் இருக்குல்ல, அவங்க குழந்தைகளுக்கு போயிட்டு வந்தாங்க. அவனுக்கு ரொம்ப 33 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியல. நீ பேசுவில்ல அந்த பையனுக்கு சொன்னிச்சு. திருமணஞ்சேரி போயிட்டு மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வந்து கொஞ்ச நாள் ஆயுதம் முடிச்சிச்சு. அவனுக்கு 33 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியல. அவனுக்கு தான் லேட்டா முடிஞ்சுதான். அவங்க வீட்டுல நேற்று பேசல செஞ்சிச்சு. ஆனா கவர்மெண்ட்ல ஒரு இது மகளுக்கு எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஓரளவு சீக்கிரம் முடிஞ்சது. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு யாரும் அளவுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு இல்லை. லேட் ஆகும். இந்த பையன் கல்யாணமே ஆகாது. நான் இப்படி இருக்க வேண்டியதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சான். அந்த நிலைமைக்கு வரையில அப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் கூட்டிட்டு போனாங்க. அந்த பையனுக்கு அக்கா அதுவும் ரொம்ப வருஷமா இருக்காங்க. நீ திருமணஞ்சேரி ரொம்ப வருஷமா இருக்கு. அது பழைய காலத்து கோயில் தான். பார்த்தாவே தெரியலையா? பழைய காலத்து உங்களை கூட்டிட்டு போனாங்களா? என்னைய திருமணஞ்சேரிக்கெல்லாம் கூட்டிட்டு போறோம். அப்ப கார் வசதி எல்லாம் இல்லை. எப்படி கூட்டிட்டு போறது? இப்பதான் கார் இருக்கு. அப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணஞ்சேரியிலையும் கூட்டிட்டு போனாங்க. ஆமா ஒரு சிலருக்கு திருமணஞ்சேரி எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. ஆண்டு பிரியமா 17 வயசு வரைக்கும் வயசுக்கே இல்லையா கேட்டுக்க கதைய. அதுக்கப்புறம் ஏதோ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் வயசுக்கே வந்தாலாம். அதுக்கே ஆயா திட்டுவாராம் ஆனந்த பிரியமாவை. நீ ஒரு தர்க்கம் பிடிச்சவ. அப்பெல்லாம் பிள்ளைகளை திட்டுவாங்க. இப்ப நீங்க எங்களை திட்டுறீங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியலன்னா பிள்ளைகளை பெற்றவங்க திட்டுவாங்க. நீ ஒரு திக்கிரி, உனக்கு பாரு எத்தனை இடத்துல பேசாலும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு பிள்ளைய சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு திட்டுவாரு. வயசுக்கு வரலனாலும். அதுக்கு மம்மி வாணி எனக்கு சொன்னிச்சுல என்ன எங்க அம்மா திட்டுறான்னு. எனக்கு ஏதோ தோஷம் இருக்கா எங்க அம்மா திட்டுறான்னு திரிச்சு வருவாங்க. அந்த காலத்துல அப்படிதான் திட்டுவாங்க. அதுக்கு மம்மி நீங்க இல்லைன்னா இன்னொரு பிள்ளை அவங்களுக்கு. இப்ப இருக்கிறது 1 or 2. அதனால ஆமா செல்லத்தினாலதான் கிட்டுறதே காரணம். அப்ப இன்னொரு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி பார்த்து பரிசு பார்த்துருவாங்க. இல்ல அதுவும் மூத்த பிள்ளை விட்டுட்டு செஞ்சா மூத்த பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நீ வேற என்ன அப்படித்தானே? சூப்பருமா ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, சாதம் கொஞ்சம் இருக்கு, மதியம் வடிச்ச சாதம், பீன்ஸ் சாம்பார், பொடி இருக்கு, இட்லி பொடி வேணா இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.